Arjun, Arjun. Watch out all you ladies. We wanna follow. Ladies. He's Arjun, Arjun. Only just a beat stylish and amazing. He's Arjun, Arjun. Now he's entertaining. Sure we got it right to the top. Letting all the way every single day. Arjun, Arjun. டைம் ஆகுது சார். நீ போய் சேர்றதுக்கா உன் வேலை என்னமோ அதை மட்டும் செய். கொழுப்பெடுத்தோன்னே இந்த வரவேற்பெல்லாம் பார்த்து தானே நீ பொறாம பிடிச்ச அலையிற. இதுக்கெல்லாம் யோகம் வேணும்டா. வணக்கம் வணக்கம். ப்ளீஸ், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அக்காக்கு என்ன மெட்ராஸ் ஐயா? ஹோல்ட். ஓகே சார். சார் நீங்க செஞ்ச இன்வெஸ்டிகேஷனுக்கு இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பாராட்டு கிடைச்சிருக்கு. ஒரு சாதாரண ஜர்னலிஸ்டா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த கேள்வி கேட்க தான் மைக்க பிடிச்சிட்டு முன்னாடி வந்து நின்னியா? சாரி சார். நெக்ஸ்ட். சார் நாங்க தமிழ் வளர்ப்பு சங்கத்துல இருந்து வரோம். உங்களுக்கு விருது கொடுக்கலாம்னு இருக்கோம். ஏய், இந்த விருது எருது மேலலாம் எனக்கு அவ்வளவு பெரிய ஒபினியன் இல்ல. நெக்ஸ்ட். உங்க நெக்ஸ்ட் ஆபரேஷன் இன்னும் டிசைட் ஆகல. டிசைட் ஆனா டிலேவும் இருக்காது. நெக்ஸ்ட். இப்படிப்பட்ட ஆபரேஷன் ரிஸ்க் தானே சார்? ரிஸ்க் இருந்தாதான் ரிசல்ட் இருக்கும். சார் இருந்தா அடங்க அடங்க. ஆம்பளைங்களுக்கே பதில் சொல்லி போர் அடிக்குது. பாப்பாங்க வெயிட் பண்ணுது. கேளுங்க. சார் நீங்க யூத்துக்கு ஏதாவது அட்வைஸ் தர ஆசைப்படுறீங்களா? அட்வைஸ் சஜஷன்ஸ் எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க பண்றது. யூத்தும் பிஸி, நானும் பிஸி. இன்னும் எவ்வளவு நாள் ஆபரேஷன் நடக்கு சார்? உங்க போராட்டம் எது வரைக்கும்? இந்த சொசைட்டி கிளீன் ஆகுற வரைக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் தேடி போய் உதைப்பேன். இந்த நாட்டுல லஞ்சம் ஒழியணும், 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 சுத்தமா ஒழியணும். என்ன சார் இது? இப்படி டெய்லி உட்கார்ந்து கனவு காண்றதை விட்டுட்டு உழைச்சு அதை உண்மையாக்கலாம்ல? ஐயோ காசி, நேத்து கனவுல கேட் வின்ஸ்லெட் அதாயா டைட்டானிக் ஹீரோயினும் நானும் அப்படின்னு கனவு வந்தது. உழைச்சா அதெல்லாம் கிடைக்குமா? 1% சான்ஸ் இருக்கா? இல்ல சார். சரி, மிளகா பஜ்ஜி எடுத்துட்டு வர சொன்னேன், கொண்டு வந்தியா? கொண்டு வரல சார். முதல்ல உன் வேலையை ஒழுங்கா பாரு. நான் பெரிய கஷ்டத்துல இருக்கும்போது சொல்லி அனுப்பு. எதுக்கு சார்? விளங்காத அட்வைஸ கேக்குறதுக்கு. என்ன கொண்டு வந்த? டீ சார். வச்சிட்டு போ. எகிரே. எதுவும் கிழியல. ஏன் அங்க நின்னுட்ட? எம்டி சார் உங்களை கூப்பிட்டாரு சார். டீ சாப்பிட்டு வரேன்னு சொல்லு போ. Arjun, Arjun. அர்ஜுன் சார், டைம் என்னாச்சு? எவ்வளவு தடவை சொல்லிருப்பேன் அந்த கடிகாரத்துல பேட்டரியை மாத்துன்னு. எம்டிக்கு டைம் தெரியணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவர் என்ன கூப்பிட்டு கேக்குறாரு. early morning 11 o'clock. அந்த பாழா போன பேட்டரி நின்னு போன கடிகாரம் இதெல்லாம் சொல்லி என்ன முட்டாளக்க பாக்குறேன்னு எனக்கு தெரியும். ஏன் லேட்டா ஆபீஸுக்கு வந்த? சீக்கிரமா வந்து என்னத்த நீங்க கரெக்டா தான் சார் கேட்டீங்க. இப்படி ஒரு சேனல்ல சீக்கிரம் வந்து என்னத்த கிழிக்கிறது என்ன? ஏய் அர்ஜுன், ஏதோ நான் சின்ன வயசுல உங்க அப்பா கிட்ட படிச்சங்கிறதுக்காக உனக்கு வேலையும் கொடுத்து உன் தொல்லையெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன். என்ன வேணாலும் திட்டு, ஆனா என் சேனல்ல திட்டினா என்னால தாங்கிக்க முடியாது. ஊர்ல இருக்கிற சொத்து பூரா வித்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சேனலை நடத்தி உங்களுக்கு எல்லாம் கை நிறைய சம்பளம் கொடுத்துட்டு இருக்க தெரியுமா? கை நிறையதா? எல்லாம் போக 5300 ரூபாய். அது எங்க வீட்டு நாய்க்கே சரியா போயிடும். உங்க வீட்ல எங்கடா நாய்? எங்க வீட்டு ஓனருக்கு இருக்கு. என் ரேஞ்சுக்கு பக்கத்து சேனல்ல 20000 ரூபாய் தருவாங்க. அங்க போய் சேர்ந்துக்கோ. முடியாது. ஏன்? இன்டர்வியூல இங்கிலீஷ்ல கேள்வி கேக்குறாங்க. உன் ஒருத்தனால இங்க இருக்கிற மொத்த ஸ்டாஃபும் கெட்டு போறாங்க. ஒருத்தன் எல்லாரையும் நல்லவங்களாவும் கெட்டவங்களாவும் மாத்த முடியும்னா அமெரிக்கா முழுக்க பில் கேட்ஸ் ஆகும், உலகம் முழுக்க பின் லேடன் தான் இருக்கணும். தண்டத்துக்கு யோசிக்காதீங்க சார். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க வேணா பாருங்க சார், என்னைக்காவது என் பேர்லயே சேனலை ஓபன் பண்ணி ஜொலிக்கிற நட்சத்திரத்துக்கு நடுவுல இப்படி சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுப்பேன். எப்படி எம்பளம்? எம்பளம்லாம் ஓகே, ஆனா பணத்துக்கு என்ன பண்ணுவ? சம்பாதிப்பேன் சார். இங்க இருதே வா. வேலைங்க நான் மாதிரி தான். இன்னைக்கு மெனு என்ன சார்? வேலையும் இல்ல, வெட்டியும் இல்ல, கொட்டிக்கிறதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. குதிரைக்கு கடிவாளம் போட்டாலும் அதோட பசி அடங்காது. இது தண்ட சேனல். உங்களுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும், என் வயித்துக்கு தெரியாது சார். அர்ஜுனா வாடா பெருசு டென்ஷன் ஆகுது. ஒர்க் அவுட் ஆகுது சுபாஷ். சார் இன்டீரியரா போனா ரோடே இல்லாத ஒரு மெம்பர்ஸே இல்லாத பஞ்சாயத்து, ஸ்கூலே இல்லாத கிராமம்னு நிறைய இருக்கு சார். அதை கவர் பண்ண நம்ம சேனலுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சார். பேர் வந்தா பத்தாது, பணமும் வரணும். அந்த ஆங்கிள் ஏதாவது இருந்தா யோசிச்சு சார். ஓகே, வேலையை பாரு. இந்த டிசைன் எப்படி போனத்துக்கு அலங்காரம் பண்ண மாதிரி இருக்கு. படா சாகுற. உன்னை கேட்டேன் பாரு. முடிஞ்ச உடனே ஆஃப் பண்ணு, நான் வந்துடுறேன். பண்றேன்பா. கேரளால இருந்து புதுசா ஒரு ஃபிகர் வந்திருக்கேன். டீ சாப்பிட்ட இடத்துல அதை கரெக்ட் பண்ணிடலாம். ஐயோ டேய் எப்படி வர்ற? இந்த ஆளு பாக்கெட் எம்டி, ஆனா எம்டியா. நீ வேலை செய்யற இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்பா. ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை. உட்காரு உட்காரு. சொல்லு, உனக்கு மாருதி ஸ்விஃப்ட் வேணுமா, ஹியூண்டாய் வெர்னா வேணுமா? சும்மா கொடுத்தா ரெண்டும் வேணும் சார். என்ன சார் விஷயம்? சேனலை விற்க போறீங்களா? ஏன் அர்ஜுன், உன் வாயில இருந்து எப்பவும் நல்ல வார்த்தையே வராதா? நீங்க திடீர்னு வந்து காரு பீர்னு ஒண்ணு ஆடி போயிட்டேன் சார். என்ன விஷயம் சார்? சொல்றேன். நமக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்கா. ஓகே. ஏதோ 2 மணி நேரத்துல படத்தை எடுத்து முடிச்சிட்டானா. ஆனா அதை 100 நாள் ஓட்டணும்னு அவனோட ஆசை. அதுக்காக டெய்லி ஒரு 1 hour நம்ம ஸ்டுடியோக்கு வந்து லைவ் ஷோ பண்ண போறானா. 2 மணி நேரத்துல சினிமா எடுத்தானா? அத 100 நாள் ஓட்டுவானா? யார் அந்த சவுத் ஸ்பீல்பர்க்? So watch your step, cause do what you're told. டேய் சார் So watch your step, cause உனக்கு ஃபியூச்சர் இருக்கு. தேங்க்யூ சார்.
போ. ஹாய், வணக்கம் சார். மை நேம் இஸ் பிரகாஷ். ஸ்கிரீன் நேம் பக்கர். ரொம்ப முக்கியம். எம்டி ஏற்கனவே உங்களை பத்தி சொல்லியிருக்காரு சார். ஏன் உனக்கு தெரியாதா? ஏன் படம் பாத்தீங்களா? கிடைக்கல சார். ஓ, டிக்கெட் கிடைக்கலையாப்பா? எனக்கு டைம் கிடைக்கலன்னு சொன்னேன். டிக்கெட் இல்ல. ஆல்ரெடி 1+10 ஓடிட்டு இருக்கு. வாட்? ஒரு டிக்கெட் வாங்கினா 10 டிக்கெட் ஃப்ரீயா கொடுப்பேன். என்ன பேசுறீங்க? என்ன தெரியும் உனக்கு? நான் அவ்வளவு ஃபீல் பண்ணி எடுத்திருக்கேன். இட்ஸ் மை ஃபீலிங்ஸ். ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு அப்படி தான் தியேட்டர் காலியா இருக்கும். அப்புறம் உங்க சேனல் பப்ளிசிட்டி கொடுத்து அப்படியே ஓடிடும். ஐ வில் ரீச் மை டார்கெட். சுத்த லோஃபரா இருக்கே. ஃபிலிம் மேக்கிங்னா ஈஸி நினைச்சியா? சார் ஏற்கனவே கொழுப்பெடு தலைவரும் வாயில ஏன் சார் உங்க வரல விட்டு ஆட்டுறீங்க? ஏய் அர்ஜுன், கோ கோ. சரிடா. நீங்க வாங்க சார். கொஞ்சம் எஃபிஷியன்ட் ஸ்டாஃபா வச்சுக்க கூடாதா? வெச்சுடுறேன். வாங்க சார். ஹாய். ஹாய் சார். ஒரு நிமிஷம். உட்கார்ற. இங்க வா. அவசரப்படக்கூடாது. இன்டர்வியூ உனக்கு இல்ல, எனக்கு. புரியுதா? ஓரமான இல்ல. ரெடி வந்தனா? ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? வை நாட்? 1 2 3 குவைட். என்ன கத்துற? நீதாடா கத்துற. 3 2 கோ. சக்சஸ்க்கு மறுபெயர் வெற்றிக்கு விலாசம் கிடைச்சிருக்கிற the young talented producer நம்ம பிரகாஷ் சாரோட இப்ப நம்ம கலந்துரையாட போறோம். இவரை நீங்க டைரக்டா அடிக்கணும்னா சாரி சார், இப்ப இவரோட டைரக்டா பேசுற அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்கணும்னா நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 04423555333. சார், உங்க சக்சஸ நீங்க எப்படி என்ஜாய் பண்றீங்க? 100 விக்கெட் எடுத்தவங்களுக்கு 1 விக்கெட் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இட்ஸ் குவைட் நேச்சுரல். அதனால தான் உங்களை பார்த்து சக்சஸ்க்கே விலாசம் சொல்றாங்களோ? ஆஃப் கோர்ஸ். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு போட்டியா உங்களை மிஞ்சினவங்க யாருமே இல்ல. ஃபோன். சாரி சார். ஹலோ நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? படம் பாத்தீங்களா? கொஞ்சம் கேப் கொடுக்கணும். சொல்லுங்கம்மா. சார், உங்க குரல் கேக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்றேன். சொல்லுங்கம்மா, நீங்க படம் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். எத்தனை தடவை? 3 தடவை. நோ. இருந்தாலும் எல்லா ஆங்கிள்லயும் நான் தான் லுக் விட்டேன். யூ நோ. இவன் லுக் ஊறதுக்கு தான் சினிமாக்கு வந்திருக்கான். கிளைமாக்ஸ்ல எங்களை அழ வச்சிட்டீங்க சார். படம் ரீச் ஆயிடுச்சுல்ல? எஸ் சார். இன்னொரு தடவை படத்தை பார்க்க ஆசையா இருக்கா? பாப்பேன் சார். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டி போய் காட்டுங்கம்மா. கண்டிப்பா சார். ஓகே பை. இந்த மாதிரி கால்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது நாம பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடுது. வந்தா ஷபா ஐயோ படுத்துறானே. தூக்கி போட்டு மிதிக்க. சரி விடு, டென்ஷன் ஆகாத. அப்புறம் ஒரு சின்ன क्वेश्चन. கேளுங்க. நீங்க கதை செலக்ட் பண்றதுல பெரிய புத்திசாலின்னு வெளிய ஒரு டாக் இருக்கு. நீங்க எந்த மாதிரி கதையை செலக்ட் பண்ணுவீங்க? ஒரு டைரக்டருக்கு சான்ஸ் தரும்போது அந்த டைரக்டர் கிட்ட என்னென்ன திறமை இருக்கணும் நீங்க எதிர்பார்ப்பீங்க? நைஸ் क्वेश्चन. முதல்ல அவன் கதை எனக்கு ஃபீல் ஆகணும். யோ போ. அதுல ஜெயிச்சிட்டானா அவன் செலக்டட். ஆட மாட்டேன். உங்க படல ஹிட் ஆகுது சார். அப்படியே நெஞ்சு நக்கறான்டா. இந்த படத்துல ஐயோ, இவனோட ஓவர் பில்ட் அப் தாங்க முடியலையே. ஏய், நான் சொல்ற வரைக்கும் லைவ் கட் பண்ண குத்தி கொலை பண்ணுவேன். என்னடா பண்ணப் போற? ஏகா ஏந்திரு. என்ன டைட்டிங்கா? கொஞ்சம் சத போடு. உன் புருஷன் சந்தோஷப்படுவான். போய் அந்த சேர்ல உட்காரு. ரொம்ப இளைச்சிராத. எலும்பாயிட்டினா நாய் தூக்கின்னு போயிடும். வந்து நான் நெக்ஸ்ட் கால் ரெடியா இருக்கு. சிகரெட். சார் கிட்ட பேசணும்னு கூப்பிட்டீங்களா? இல்ல, அவர் குனிய வச்சு பச்சை குதிரை ஆடலான்னு தான். குட் ஜோக். சில்லி ஃபீல். மோஸ்ட் என்டர்டெயின்மெண்டா ஃபீல் ஆகும். ஸ்பீக் சார். என்ன தம்பி, படம் பாத்தியா? எனக்கு இன்னும் தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுது. ஏய், இது வரைக்கும் நீ எத்தனை படம் எடுத்திருக்க? 9. அப்புறம் என்னடா? என்னமோ 1000 படம் எடுத்து கிழிச்சவன் ரேஞ்சுக்கு உட்காந்து இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியே உன்கிட்ட தான்ற மாதிரி பீத்திக்கிற. எப்படி கதை விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பியா? நீ எடுத்த ஒரு படத்துலயாவது கதை இருந்ததா? எல்லா போஸ்டர்ஸ்லயும் உன் போட்டோ எதுக்குடா? குழந்தைங்க பயப்படுதுல்ல? ஹாய். முத்தி போன உன் மூஞ்ச தூக்கிடு. ஹீரோ மூஞ்ச போடு. அப்பவாவது ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. பழைய பூத் மாதிரி இருக்கிற நீ யூத்தா? ஏய், நீ ப்ரொடியூசரா இல்ல ஆங்கரா? ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல தினம் டிவில வருவேன் நீ. ஏன் சோத்துல மண்ணலி போடுறானே? இன்னொரு தடவை இப்படி மொக்க படம் எடுத்துட்டு பம்பர் இட்டு சூப்பர் இட்டுன்னு சொன்னா தோலை உரிச்சிருவேன். எதுக்குடா கண்ண உருட்டுற? எதுக்கு கண்ண உருட்டுற? தம்பி, நீ எங்க இருந்து பேசுற? போன் பக்கத்துல இருந்ததா? படம் எடுக்கறானா? வைடா போன. இன்னொரு தடவை படம் எடுத்து கொன்னுடுவேன். செந்தில் ஓகே தானே? நான் இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. மோஸ்ட் வயலண்ட் கால். டே தம்பி, வா போலாம். சார், முடியலம்மா. நல்லா மாட்டினாண்டா உங்ககிட்ட. ஒன்ன போய் லோஃபர்னு சொல்லியிருக்கான். ஹலோ அர்ஜுன். ஏய், என்னடா பேசாம இருக்க? ஐ மிஸ் யூ டாட். நானும் தான்டா. ஊருக்கு வரலாம்ல, ஒரு வாரம் தங்கிட்டு போலாமே. சரிடா, நீ ஒன்னும் கவலை பண்ணாத, நான் வரேன். சரி, வாக்கிங்லாம் நிறுத்தல? டெய்லி ஏர்லி மார்னிங் 1 hour. ஒழுங்கா மாத்திரை எல்லாம் போடுறீங்களா? போடுறேன்டா. சரி, வேற என்ன விஷயம்?
இது என்ன பஞ்சமத்தையா? அம்மாடி, இத்தனை நாளா நீ யாரோடையும் கனெக்ட் ஆகலையா? இனிமே ஆயிடுவோம். உன்னை கனவுலையும் பார்க்கவே இல்லையே. எனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? இதுக்காக தான் சுத்திக்கிட்டு இருந்தனோ? நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். எவ்வளவு நேரம் ஆகும்டா? 1 2 எப்படி ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஓகே, வெயிட் பண்றேன். ஏய் அவளை எடுத்துட்டு வாடா. அட, நீங்க ரிக்வெஸ்ட் பண்ண தேவையே இல்லைங்க. எப்ப நீங்க என்ன கெட்டியா கட்டி பிடிச்சீங்களோ அப்பவே ஏழாயிட்டீங்க. யாருன்னு தெரிஞ்சுதான் கை வச்சியா? சாதாரணமா நான் யார் மேலயும் தேவையில்லாம கைய வைக்கிறது இல்ல. அப்படி தேவைப்பட்டா என் கை கூட என் பேச்ச கேட்கும்.